இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சு போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்ப போக்கின்றார். இன்றைய நாளில் கொடுக்கிற அழகான வேத வார்த்தை என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் இறை திரு 35 எடுத்து வச்சுப்பாங்களேன். என்னை கண்டடைகின்றவன் ஜீவனை கண்டடைகின்றான், ஆண்டவரிடத்தில் தயவும் பெறுவான். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தேடுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகின்றது. சோர்ந்து போகாதீங்க, மனம் உடைஞ்சிடாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைய நாளில் நமக்கு கிடைச்ச பெற்றோர்கள், அம்மா அப்பா எவ்வளோ கிஃப்ட்டில் நமக்கு எவ்வளோ அருமையாக நம்ம பார்த்துக்கிறாங்களோ, என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்களோ நமக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அவங்கள ஏமாற்றிட்டுருக்கோம். அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, பார்த்துக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் தவறான பாதை நோக்கி போயிட்டுருக்கோம்ல. பார்த்துக்கலாம்னு சொல்லி பெரிய இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தான், ஐயோ நான் உன்னை இப்படி வளர்க்கவே இல்லையடா, உனக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், கேட்குறதெல்லாம் பண்ணனே, ஆனால் நீ இப்படி ஆன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர்கள் புலம்பிகிட்ருக்கோம்ல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சமீபத்தில் பார்த்திங்கன்னா பைக் ரேஸ், எங்கே பார்த்தாலும் பைக் ரேஸ், அதுவும் ஆடம்பரமான பைக்கு, சூப்பர் பைக் அப்படின்னு சொல்லி இந்த பைக் தான் வேணும் அடம் பிடிச்சி வாங்கி சொல்லியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நான் அவங்க கிட்டே நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எத்தனை விபத்துக்கள், சொல் பேச்சு கேட்குறதில்ல, எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் கேட்குறதில்ல. உங்களுக்கு என்ன வந்துச்சு என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தோளுக்கு மேலே வாழ்ந்ததுக்கப்புறம் எதுவுமே கேட்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி எத்தனையோ பேர் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய நாளில் ஆண்டவரத்தை செபியுங்கள். ஆண்டவரே எங்கள் பசங்களுடைய மனநிலை மாற்றுங்கப்பா, நல்ல புத்தியை கொடுங்கப்பான்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் கேட்குறோம்ல. இன்றைய நாள் ஜெபத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா. ஆண்டவர் நமக்கு அன்பான பெற்றோரை கொடுத்திருக்கின்றார், அதற்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். வாழ்விலும் தாழ்விலும் நம்மோடு நிற்கக்கூடிய, நமக்காக ஜெபித்து தாங்கக்கூடிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபிக்கலாம் நம்மளை பார்த்துட்டு இருக்கார்ல. ஐயோ என் மகளே என் மகன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, இனி எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரும் கவலையுமாக இருக்கல. நம் வாழ்வில் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காய் செயல்படுத்த போகின்றார். எப்பக்கமும் திரும்பினாலும் சரி, எவ்வளோ தடைகள். நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனால் என்னால் முடியல. எல்லாமே சூப்பராக தான் போயிட்டுருக்கு. இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. பண்ணலான்னு போகும்போது ஏதோ ஒரு தடை. என்னடா ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே போயிடுச்சு. முழு மனசோடு ஆரம்பிக்கிறோம், என்னடா இது அப்படின்ற மாதிரி. நீ எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் ஓஹோன்னு வரணும்னு நினைக்கிறோம்ல, சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறோம்ல. அடுத்தவங்கிட்ட வா, வேலை பார்த்ததெல்லாம் போதுண்டா, அவங்ககிட்ட திட்டு வாங்குறது, நேரத்துக்கு போகலாம் கத்துறது, சம்பளம் கேட்டால் கொடுக்கறது இல்லை, எதற்கு என்னைக்கு திறமை இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க, குட்டி குட்டி ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்று போகணும்னு நினைப்போம். ஆனால் ஆரம்பத்தில் போகிற மாதிரி தச்சமயம் போகுமா, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ண வேண்டியதான். ஸோ அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு என்ன வருமோ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஜபத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணி பாருங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நிச்சயமாக மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். மகளே மகனே கலங்காது, உற்சாகமாறு. இன்றைய நாள் வசனத்தில் சொன்னது போல தான், ஆண்டவரை கண்டடைகின்றவன் தயவை பெறுகின்றான். பார்த்தீங்களா? இன்றைக்கி தேடணுங்க. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா தேடினா தான் கிடைக்குமே தவிர, தேடாமலே இன்றைக்கி எல்லாமே கிடைக்கணும்பா. எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறேன், வெளியே கொண்டு போய் காட்டல. நான் காட்டினா தானே தெரியும் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு. நம்முடைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, வெளியில் நம்ம காட்டுறதுக்கு வெக்கப்படுறோம், பயப்படுறோம். கண்டிப்பாக பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய பாவங்கள், கவலைகள், சந்தேகங்கள் நம்மிடம் இருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறதெல்லாம், ஆண்டவர் நான் கொஞ்சம் தவறு பண்ணல, என் வாழ்க்கை கவலையில் போயிட்டுருக்கு, சந்தோஷமே இல்லை, எல்லாமே சந்தேகமாகவே இருக்குது, சந்தேக எண்ணங்கள், சந்தேக புத்தியாக ஓடிட்டுருக்குங்க. இன்றைய நாளில் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேங்க. திருமணமான கணவன் மனைவி தான், அவங்க 2 பசங்க தான், அழகான குடும்பம் தான். இத்தனைக்கும் மருத்துவர், அவருக்கு கள்ள தொடர்பு.
ஸோ அதனால் மனைவியும் 2 குழந்தையும் சாகடிச்சிடறாருங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. தப்பான உறவுகள், தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம்ல. கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிடச்ச இந்த மனைவி, நம்மளுக்கு கிடச்ச இந்த கணவர், நம்மளுக்கு கிடச்ச இந்த 2 குழந்தைங்க, அப்படி வாழ்ந்துட்டு போகலாமே. தப்பான உறவுகள் வாழ்க்கைக்கு வேணாங்க. ஸோ அந்த ஜபத்தை கேட்டுட்டு இருக்க அன்பான உறவுகள், உங்களுக்கு கிடைச்ச குடும்பங்கள் கிஃப்ட். ஸோ சந்தோஷப்படுத்துங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைய நாள் ஜபம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாக்கு தத்தத்தினாலும் உம்முடைய பிரசனத்தினாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அப்பா. எங்கள் வாழ்வில் நீர் அருளுகின்ற பெரிதான தயவுக்காகவும் எங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அருளி பதிலாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. உமக்கு கோடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கின்றன ஆண்டவரே. வாழ்விலும் சரி தாழ்விலும் சரி எங்களோடு துணையாய் நின்று எங்களுக்காக செபித்து எங்களை தாங்கும் குடும்பத்தினரையும் அன்பான பெற்றோரையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் நீர் சரியாக நடத்துவீர் என் நம்புகிறேன் இயேசப்பா. உம்முடைய பரிபூர்ண அன்பையும் அக்கறையும் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அருளியுள்ள சுகம், பலன், பொருளாதாரம், நன்மை எல்லாம் உண்மையாகவே ஆச்சரியமாகவே ஆண்டவர் எல்லா தீமையிலின்றி எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்வில் உம்முடைய தயவு விளங்குவதை நாங்கள் அறிந்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்த உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உம்மை தேடி உம்மை கண்டறிந்து நீர் வாக்கு பண்ணியிருப்பதை தயவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எங்கள் வாழ்வில் உம்முடைய தயவு நிறைந்திருக்கின்றபடி நீர் விரும்புவதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை எடுக்கின்றனப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயினால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை பார்த்துக்கோங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறாண்டவர். எல்லோரும் நாள் இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.